நாடே வந்து ஒரு அசாதாரண சூழல் வந்து இருக்கு. இது போருன்னு சொல்றாங்க. அ அ அறிவிக்கப்படாத போர், அறிவிக்கப்பட்ட போர் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அத தாண்டி வந்து நம்ம வந்து நம்ம நாட்டிலேருந்து 27 உயிர்கள் வந்து பறிக்கப்பட்டிருக்குது தீவிரவாதிகளால அப்படின்னும்போது, இந்த ஒரு சூழல வந்து இவங்க எல்லாருமே இதுலயும் ஒரு அரசியல் பண்ணணுன்ற ஒரு கேவலமான அரசியல வந்து கையில எடுத்து, அ அதாவது அதாவது நம்மளுடைய நாட்டு பிரதமர அவமதிக்கிறது இல்லாம, நம்முடைய இந்திய ராணுவர்களையும் கொச்சைப்படுத்தும் விதமா பல்வேறு கருத்துக்கள வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து வாதத்த வந்து தூண்டுற ஒரு செயலா வந்து இருக்கு. ராணுவ வீரர்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். எத்தன ராணுவ வீரர்கள் நம்ம நாட்டுக்காக இங்கேருந்து போய் அவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லா விஷயங்களும் பண்ணி, அவங்களுடைய இன்னுயிர்கள வந்து தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ராணுவ வீரர்கள வந்து கொச்சைப்படுத்தும் விதமா இவங்க பேசியிருக்கிறத கண்டிச்சு, பாஜகவுடைய மகளிர் அணி தமிழகம் முழுவதிலுமே வந்து அவங்க சுந்தரவல்லி அவர்கள் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நம்மள கூப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்றத அவங்க காவல்துறை வந்து சொல்லும்போது தான் நமக்கு அத பத்தி தெரிய வரும்.